நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் என்று கர்த்தர் ஏசாயாவை கொண்டு பேசுகிறார். மோசையை கொண்டு சொல்லும்போது உபாகம் 32 கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் என்று சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபின் வாழ்க்கையில தண்டனை, பிரச்சனை, கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைக்கிற ஒரு சூழ்நிலை வந்தபோது ஆமோஸ் தீர்க்கதரிசி, யாக்கோப் என்றால் இஸ்ரவேலை குறித்து, அவருடைய ஜனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தபோது ஆமோஸ் தீர்க்கதரிசி ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான் என்று. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் இல்லாம நமக்கு யாருமே கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் இருக்கிறது போல நமக்கு தோன்றும். யாக்கோபின் ஆரம்பத்தை பாருங்கள். அவனுடைய தாயாருடைய உதவி, அப்பா இருக்கிறாங்க, அண்ணன் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறது போல இருக்கிறது. ஆனா அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்ததும் அவன் மட்டும் தனியா இருக்கிறான். பெத்தேலிலே அவன் கர்த்தரை சந்திக்கும் போது அவனும் கர்த்தர் மட்டும்தான் இருக்கிறான். அதன் பிறகு அவனுக்கு 2 பரிவாரங்கள், இப்பொழுது மனைவிகள், மனைவியின் வேலைக்காரர்கள், பிள்ளைகள் என ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. இப்பொழுது அவனுக்கு பிரச்சனை வரும்போது இப்பொழுதும் அவன் தனியாக தான் இருக்கிறான். பல நேரத்தில் எல்லாரும் நம்மை சூழ்ந்திருக்கும் போது, எல்லாம் நமக்கு இருக்கும்போது, எல்லாரும் நமக்கு எல்லாவற்றிலும் நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வரும். நாம் பல நேரத்தில் அந்த இடத்துல கர்த்தரை மறக்கிறோம், மீறுகிறோம், சில காரியங்களை செய்ய துணிகரம் கொள்ளுகிறோம். ஆனால் பல நேரத்தில் எதை மறக்கிறோம் தெரியுமா? நமக்கென்று கர்த்தர் மட்டும்தான் உண்டு. நம்மை தூக்கி விடவும், நமக்கு ஆதரவாய் நிற்கவும், நமக்கு ஒன்று என்றால் துடிக்கவும், நம்மை காப்பாற்றவும் எத்தனை உறவுகள் இருந்தாலும், யாக்கோபே உனக்கு கர்த்தர் மட்டுமே உண்டு. இதை நாம் மறக்கிறோம். இதை தான் கர்த்தர் இந்த நாளிலே உணர்த்துகிறார். யாக்கோபே, உன்னை கரம் பிடித்து நடத்தவும், உன்னை கை தூக்கி எடுக்கவும், உன்னை காப்பாற்றவும் வேறு ஒருவரும் கிடையாது. நான் மாத்திரமே உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார்.